Hi friends, welcome to Fragrance of My Life. ஊர் சுற்றுலாம் வாங்க செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறது லண்டனில் ஃபேமஸ் ஆன கிறிஸ்மஸ் மார்க்கெட் தாங்க. இது லெசஸ்டர் ஸ்கொயரில் இருக்குது. உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம லெசஸ்டர் ஸ்கொயர் வந்துட்டோம். இந்த மரங்களில் வந்து லைட் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான். இங்கே வெளியே நின்றுட்டுருக்கோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். இது வந்து லண்டனில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சென்ட்ரல் லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துவாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நின்று கேட்டுட்டு அந்த மியூசிக்கை வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். லெசஸ்டர் ஸ்கொயர் ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு ஐமேக்ஸும் வந்து இருக்குது. நிறைய கேசினோஸ், நிறைய பப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவர் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக அந்த மார்க்கெட் என்ட்ரன்ஸ்க்கு வெளியே வந்து ஏதோ ப்ரோக்ராம் நடக்க போகுது, லாஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி என்னென்னு நின்று பார்க்கலான்னு ரொம்ப நேரமாக நின்னோம். பட் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நேரமாக அங்கிட்டு போகிறான் இங்கிட்டு வரான், ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டானே, அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. கூட்டத்துலேருந்தே ஒரு குழந்தைய வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்க செய்கிற மாதிரியே வந்து செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பல்ட்டி அடித்தாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்கிற மாதிரியே வந்து தெரியல. இப்போ இன்னொரு குழந்தைய வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 12th நவம்பர்லேருந்து 9th ஜான் வரைக்கும் நடக்குது. என்ட்ரி ஃப்ரீ தாங்க. எனக்கு நம்ம ஊரில் இருக்கும்போதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்காட்சியில் கடைகளை வந்து சுற்றி பார்க்குறது, அப்புறம் வந்து கோயில் பண்டிகை இல்லெல்லாம் வந்து கடைகள் வந்து லைனாக போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். இங்கே வின்டரில் வந்து வீட்லேயே வந்து ரொம்ப நேரமாக இருந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்க்கெட்டை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் என் கூட விர்ச்சுவல் டூர் வரலாம் வாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மினி பேன் கேக்ஸ்னு ஒரு கடை இருக்குது. கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம வரும்போது வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஷாப்னு கேட்டிங்கன்னா இதுதான். எனக்கு வந்து ஹேங்கிங்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வந்து நல்லா இருந்தது. கீழே வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி வச்சுட்டு அது வந்து அப்படியே சுற்றும் போது இல்யூஷனில் வந்து நம்மளுக்கு கலர் கலராக அந்த கெலோடிஸ்கோப்பில் வந்து பார்க்கும்போது தெரியும் இல்லையா இமேஜஸ், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர்ஸ் அப்படின்னு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. இந்த சாக்லேட் ஃபவுண்டெயின் வந்து சூப்பராக இருந்தது. இந்த கடையில் வந்து வின்டருக்கு தேவையான எல்லா அந்த கேப்ஸு, க்ளவுஸு அண்டு மிட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் இருந்தது. வெரைட்டியாக இருந்தது. நல்ல உள்ளனில் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இங்கே இருக்க வெதருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா திக்காக நல்லா வார்மாக இருக்கும் போட்டால். இந்த உள்ளன் கேப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோன் வச்ச மாதிரி அப்படிலாம் இருந்தது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மேப் ஷாப் இருந்தது. இந்த மேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து மேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மேப்பு. வெரைட்டியாக வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணணுன்னா இங்கே வரலாம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் ஷூரஸ் கடை. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஹேண்ட்மேட் லெதர் ஹேண்ட்பேக்ஸு, பர்சஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளனில் தான் வந்து நிறைய ஹேண்ட் கிராஃப்டட் ஸ்கார்ஃபு, அப்புறம் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது இந்த கடையில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஐட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் ஜெருசலம் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பிளேட்ஸு அண்டு பவுல்ஸு, ஸ்பூன் ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம ஊர்லேயும் வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்குது. இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த கடையை வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போனோம். பிகாஸ் இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு வாங்கி சேர்க்குறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால் இங்கே மோஸ்ட்லி எதுவுமே வந்து நான் வாங்குறதில்ல. அண்ட் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலேயே வந்து ஜுவல்லரிஸ்லாம் இருந்தது. ப்ரேஸ்லைட்டு, ரிங்ஸு, பென்டன்ட் அந்த மாதிரிலாம். இந்த பால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பெயிண்டடு. ஒரு பாலும் வந்து 10 பவுண்டு.
ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் சென்டட் கேண்டில்ஸு, நல்லா வந்து கப் அண்ட் சாசரில் கேண்டில்ஸ், சென்டட் கேண்டில்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது. இந்த கடை ஃபுல்லாகவே வந்து ஹேங்கிங்ஸ் தான். சூப்பராக இருந்தது. ஒரு ஹேங்கிங்கும் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறதுக்கோ நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கோ ரொம்பவே நல்ல ஆப்ஷன்ஸ் இது. ஒன்று ரொம்ப யூனிக்காக இருந்தது. அந்த லண்டன் தீமில், அந்த கப்புள்ஸ் தீமில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்தது ரொம்பவே. இந்த ஷாப் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது. இது ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி ஆர்னமெண்ட் மாதிரி, ஃபேமிலி தீம் மாதிரி இருந்தது. இது மட்டும் ஹேங்கிங்ஸ் மட்டும் இல்லாமல் டேபிளில் வைக்கிற மாதிரி கூட வந்து குட்டி குட்டியாக வந்து க்யூட்டாக பொம்மைகள்லாம் இருந்தது. ஆனால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்தது. ஒரு 12 பவுண்ட்ஸ் 10 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி, ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு ஹேங்கிங்கா அப்படின்னுன்ற மாதிரி இருந்தது. இது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஒரு பொம்மையில் வந்து நம்ம 3D ஃபேஸ் வச்சு கொடுக்குறாங்க. எந்த ஃபோட்டோ வேணுமோ அது வந்து நம்ம அந்த கவுண்டரில் வந்து பே பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா அதில் வந்து அந்த 3D ஃபேஸ் மாதிரி பண்ணி அந்த பொம்மையில் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கடை வந்து சிம்பிளி வாவ் அப்படின்னு இருந்தது. ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சு ஜுவல்லரிஸ்லாம் இருந்தது. இயர்ரிங்ஸ், பென்டன்ட்ஸ், பிரேஸ்லைட் அப்படின்னு வந்து வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நார்மல் ஜுவல்லரியும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை வந்து ஒரு கிளாஸ் இதில் வந்து போட்டு அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளே அந்த கம்மு மாதிரி போடுவாங்க இல்லையா, அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூனிக்காக யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், நல்ல டீட்டெயிலிங்காக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து தெரியுது. அண்ட் இந்த ஷாப்பில் வந்து இந்த ஹேண்ட்மேடு லெதரில் வந்து புக்ஸு, புக் மார்க்ஸு, பென்ஸ், மூவிஸில் பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த ஒரு டைரிஸு, புக்ஸ்லாம் வந்து அந்த பென்னு எல்லாமே. நீங்கள் ஜேர்னல்ஸ்லாம் வந்து எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பழக்கம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சூரஸ் கடை இருந்தது. அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், நம்ம ஊர் முறுக்கு மாதிரி வந்து பிழிகிறாங்க. அது என்ன டோன்னு தெரியல. இதில் வந்து நமக்கு விருப்பப்பட்ட டாப்பிங்ஸ்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க. பட்டர் முறுக்கு மாதிரி இருக்குது நல்லா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 3 பவுண்ட்ஸ். நம்ம வந்து மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போய் பில் போட்டுக்கலாம். அண்ட் இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே வந்து அந்த கிறிஸ்டல் மாதிரி வந்து ஜுவல்லரிஸ் தான் வந்து எல்லாமே. சில்வர் அண்ட் கோல்டு அந்த மாதிரி வந்து மெட்டல்ஸ்லலாம் வந்து இருந்தது.
இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்ஸ்லலாம் வந்து கேண்டில்ஸு அண்ட் லைட்ஸ்லாம் வந்து போட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. இதுவும் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் தான். இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே வந்து யூனிக்காக இருந்தது ஒரு ஐட்டமும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 பீஸ் வந்து 12, 3 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 pounds அப்படின்னு இருந்தது. இதுக்கு பின்னாடி லைட்ஸ் போட்டோன்னே பாருங்கள் அவ்வளோ கிளிட்டரிங்காக இருந்தது. இந்த ஷாப் ஃபுல்லாகவே வந்து சைன் போர்டு அண்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருந்தது. இந்த ஷாப்பில் கிட்ஸ் வேர், அப்புறம் வந்து கிட்ஸ்க்கான க்ளவுஸு, ஸ்கார்ஃப்ஸு, சாக்ஸு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போதே வந்து பார்த்தோம் இல்லையா, மினி பேன் கேக்ஸ்னு வரும்போது பார்க்கலான்னு சொன்னேன். அதுதான் வந்து இது பணியாரம் மாதிரியே இருக்குது. நல்லா பெரிய பணியார கல் மாதிரி இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை வந்து போட்டு தராங்க. பேன் கேக்ஸ்க்கு பதிலாக நம்ம ஊர் சுட சுட பணியாரம் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். இது போடுறதுக்கும் பாருங்கள் நல்லா அழகாக வந்து இருக்குது இந்த கோன் ஷேப்பில். இந்த வெதருக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் நம்ம ஊர் பணியாரத்தை அடிச்சுக்க முடியாது. அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். நிறைய க்ரௌட் வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ஒரு கடை இருக்குது, அதை வந்து பார்த்துட்டு போகலாம். ஓவராலாக இந்த வின்டர் வெதரில் வந்து வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியே வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது வந்து நாங்கள் லாஸ்ட் மந்த்தே வந்து போயிட்டு வந்தது. இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து கோவிட் கேசஸ்லாம் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து அவ்வளோவா வந்து அங்கங்கே போகிறது வந்து நல்லதில்லை. எக்ஸப்ட் மண்டே இங்கே வந்து நிறைய வந்து ஷோஸ்லாம் கூட நடக்குது. இதுதான் வந்து நான் ஃபைனல் ஸ்டோர் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வந்து உட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹேண்ட்மேடு தான். அது ஒன்றும் ரொம்பவே யூனிக்காக இருந்தது. இன்றைக்கி ஊர் சுற்றுலா வாங்கல நம்ம பார்த்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் வந்து என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ.